ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டி மக்களுக்கு ஷாக் கொடுத்திருக்கு. சாமானியர்கள் கையை விட்டு போகிறதா தங்கம்? விலையேற்றம் எங்கு போய் முடியும் என்பது பற்றி அலச இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு கார்கே. போற போக்க பார்த்தா தங்கம் 1 லட்சம் ரூபாயை தொற்றும் பொழியே அப்படின்னு இப்போதாங்க பேசணும். 1 லட்சத்தை கடந்து 1.5 லட்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தங்கம். நேற்று பெரிய ஷாக் கொடுத்தது 5,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்த சூழல்ல அடுத்த நாளே கிட்டத்தட்ட 10,000 ரூபாயை ஒட்டி 9,520 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது. ஸோ ஒரு 10 சவரன் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அப்படிதான் கணக்கு. எவ்வளோ உயர்ந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல தங்கத்துடைய விலை 22 கேரட், அதுதான் ஆபரணம் செய்ய பயன்படக்கூடிய தங்கம். அது 16,800 ரூபாய். கிட்டத்தட்ட நீங்கள் 2006 அந்த காலகட்டத்தில் அப்படியே நீங்கள் பின்னோக்கி போனீங்க அப்படின்னா அப்போ ஒரு சவரனே இவ்வளோதான் இருந்தது, 16,800. ஒரு 20 ஆண்டுகளில் அப்படியே அது அப்படியே மடங்காக மாறிவிட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்று மட்டும் 1,190 ரூபாய். பொதுவாக சவரனுக்கு இவ்வளோ ஏறும், ஆனால் இது கிராமுக்கே ஏறி இருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸில் கிராமுக்கு அதிகபட்சம் ஏறியது இதுதான் புதிய வரலாறு, புதிய உச்சம். சரி, இப்போ சவரன் எவ்வளோ வந்திருக்குன்னா 1,34,400 ரூபாய். 1,34,000, 1,25 தான் 1,4 லட்சத்தை கடந்து விட்டது. இது எப்படி 1.5 லட்சம் அப்படின்னு எட்ட போகிறது அப்படின்னா விரைவிலே எட்ட போகிறது. இப்போவே கிட்டத்தட்ட நீங்கள் வாங்கக்கூடிய நகையை பொறுத்து அது 1.5 லட்சத்தை தொட்டு விட்டது. சில நாட்களில் எவ்வளோ போகும் அப்படின்னா 2 லட்சத்தை தொடும் அப்படின்றாங்க. இதற்கு காரணம் உலகில் ஒருவர் பேச தொடங்கினால் தங்கம் ஏறும், ஒருவர் அமைதியாக இருந்தால் தங்கம் குறையும். அவர்தான் டொனால்ட் ட்ரம்ப். சரி, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது 1,34,400 ரூபாய். சேதாரம் ஒரு ஆவரேஜாக பாருங்க, 6% சேதாரம் போட்டால் 8,000 ரூபாய். ஜிஎஸ்டி ஒரு 3%, 4,000 ரூபாய். ஸோ மொத்தம் 1,46,500 ரூபாய் நேர்லி வந்து விடுகிறது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இதில் நல்ல நகைகள்லாம் செய்கிறீங்க, ஒரு 8%, 10% சேதாரம் பண்ணிங்கன்னா 1,50,000 ரூபாய். காமன் மேன் நகை சீட்டு போட்டு வருடத்தில் 1 சவரன் இல்லை 1 கிராமாவது எடுக்கணும்னு நினச்சவங்களுடைய கைகளை விட்டு தங்கம் சென்று விட்டது. இனி எப்படி வைரம் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி போனதோ அது மாதிரி தங்கமும் மாறப்போகிறது. ஸோ கையில் இருக்கக்கூடிய தங்கத்தை, இருப்பில் இருக்கக்கூடிய தங்கத்தை பத்திரப்படுத்துவதுதான் காமன் மேன் கையில் இருக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. வெள்ளி கொஞ்சம் சொல்லவா வேணும், தங்கம் போகிறது அப்படின்றப்போ வெள்ளியும் போகத்தான் செய்யும். வெள்ளியினுடைய விலை ஒரே நாளில் 25 ரூபாய் ஏறி இருக்கிறது. முன்னாடி கொலுசு எடுக்க போனால் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் இருக்கும். இப்போது கொலுசு அப்படி நீங்கள் போயிட்டாலே ஒரு 30,000 ரூபாய் அதுக்கே நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ வெள்ளியும் தங்கத்துக்கு டஃப் கொடுத்து வருகிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதற்கான முக்கிய காரணம், அதாவது இந்த தொடர்ச்சியான விலையேற்றத்திற்கு காரணம் ட்ரம்ப். ஆனால் இப்போதைய இந்த ரேஸுக்கு இந்த ஒரே நாளில் 9,500 ரூபாய் ஏறுறதுக்கு காரணம் என்னென்னா 3 நிகழ்வுகள். முதல்ல அமெரிக்கா அதனுடைய வட்டி விகிதத்தை மாற்றவில்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் வங்கி அதனுடைய வட்டியை குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒருவேளை குறைத்திருந்தால் இன்னும் கூட அது வீழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் குறைக்கவில்லை, அப்படியே தொடரட்டும் அப்படின்ட்டாங்க. ஆனால் வட்டி விகிதத்தை குறைப்பது தான் ஜெரோம் பவுலுடைய, அதாவது அந்த வங்கியினுடைய தலைவருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் நீங்கள் இன்னும் நிறைய குறைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து வந்தார் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏற்றினால் தங்கம் விலை குறையும். ஏன்னா வட்டி விகிதத்தை ஏற்றினா டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அங்கே முதலீடு செய்வாங்க, தங்கம் கொஞ்சம் தப்பிக்கும். ஸோ இனி தங்கம் குறையணும் அப்படின்னா அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏற்றணும். அது இப்போதைக்கு நடப்பது மாதிரி தெரியவே இல்லை. அடுத்தது, ஈரானுக்கு அமெரிக்கா போர்க்கப்படை அனுப்பி இருக்கிறது. ஈரான் மேலே எப்போ வேணால் தாக்குதல் நடத்தலாம். நீங்கள் வெனிசுலாவில் பார்த்ததை விட பன்மடங்கு தாக்குதலாக இருக்குன்னு அவர் வேற டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுக்கிறாரு. சொல்லவா வேணும், ட்ரம்ப் பேச ஆரம்பித்தாலே தங்கத்தில் அது விலையேற்றமாக மாறும். இப்போது அந்த மாற்றம்தான். இந்த ஒரு சூழலில் டாலர் என்ன ஆகும்னு தெரியாது. அப்படின்றப்போ டாலர்லேருந்து விடுபடுவதற்காக நாடுகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சீனாவிட்ட ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருந்தது. சீனா உள்ளிட்ட நாடுகளும் இப்போது வாங்கி கொண்டிருக்காங்க. அப்படி யாருங்க வாங்குறா, எவ்வளோங்க வாங்குறாங்க? காமன் மேன் தங்கம் வாங்குறது இல்லையே இப்போது. அப்படி பார்த்தோன்னா ஏங்க விலை ஏறுதுன்னு கேட்குறவங்களுக்கு நாடுகள் தான் இதற்கான காரணம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 8,133 மெட்ரிக் டன் இருக்கிறது. அதாவது ஒரு டன் அப்படின்றது 1000 கிலோ. 8,133
மெட்ரிக் டன் இருக்கிறது. உலகின் முதலிடம் ஜெர்மனியில் 3350, இத்தாலியில் 2452 மெட்ரிக் டன், பிரான்ஸில் 2437 மெட்ரிக் டன், ரஷ்யாவில் 2333 மெட்ரிக் டன், இந்தியாவில் 881 மெட்ரிக் டன் தான் நம்முடைய பேங்க் ஆர்பிஐட்ட ரிசர்வ் கையிருப்பாக இருக்கிறது. இதே மாதிரி டாலரும் வச்சிருப்பாங்க. ஏன்னா உலகத்துடைய வணிகம் டாலரில் தான் நடக்குது. இது டாலரில் நடக்காது, டாலர் இனி விழுந்துரும், டாலருக்கு இனி செல்வாக்கு இருக்காது, டாலர் இந்த போர்கால பிரச்சனைக்கு வரும், அப்போ தங்கத்தை தான் நம்ம ஒரு பொருளாக பயன்படுத்தணும்னு நாடுகள் தங்கத்தை வாங்க தொடங்குகிறார்கள். இதில் சீனா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ரஷ்யாவும் தங்களுடைய இந்த டாலர் கையிருப்புக்கு பதிலாக அவங்களும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்துடைய கையிருப்பை உயர்த்துவதற்காக வாங்கி கொண்டிருக்காங்க. அவங்க வாங்குவதாலும் இதனுடைய விலை ஏறி வருகிறது. சரி, இது நாடுகளுடைய கையிருப்பு. நம்முடைய கையிருப்பில் எவ்வளோ இருக்கிறது அப்படின்னா தோராயமாக தான் கணக்கிட முடியும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பில் போட்டு வாங்கினது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும். அம்மா, தாத்தா, பெரிய தாத்தா அப்படின்னு பரம்பரையாக வந்த நகைகள் கணக்கில் இல்லை. அப்போ தோராயமாக கணக்கிடுறப்போ உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிக அளவிலான நகை புழக்கத்தில் இருக்கிறதுன்றாங்க. கோவில்களில் இருக்கக்கூடிய நகைகள் இதெல்லாம் கணக்கில் எடுத்தால் 30,000 மெட்ரிக் டன் இருக்கும். அதாவது தனியாரான மக்களிடம் இருக்கக்கூடியது 30,000 மெட்ரிக் டன் இருக்கும் அப்படின்றாங்க. நம்முடைய வருடாந்திர நுகர்வு எவ்வளோ தெரியுமா? வருடந்தோறுமே நம்ம இந்திய அரசிடம் இருக்கக்கூடிய ரிசர்வில் இருக்கக்கூடிய தங்கத்துக்கு ஈக்குவலாக நம்ம பயன்படுத்துகிறோம். 710 800 மெட்ரிக் டன்னை நாம் பயன்படுத்தி வருகிறோம் அப்படின்றது. அதாவது விற்பனையில் இந்த விற்பனையும் சரியா போகுது. காரணம் என்னன்னா இனி முதலீட்டுக்காக மட்டும்தான் தங்கம் அப்படின்ற ஒரு நிலைமை மாறிவிட்டது. இனிமேல் தங்கத்தை வாங்கி ஆபரணங்களாக செய்யக்கூடிய மோகமும் குறையும் அப்படின்ற பார்வையும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்க டாலரில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னா, அதாவது வட்டி வீதத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னா தங்க விலை குறையும். அதற்கு இப்போது வரை எட்டிய தூரம் வரை இதற்கான வாய்ப்புகளே இல்லை. இனி எவ்வளோ ஏறப்போகுது அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.